கலைஞரை பார்த்து கேட்கிற கருடா சௌக்கியமான யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம் என்று அவர் மருத்துவர். அதாவது கட்சி விட்டு வெளில போறாரு, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கீழப்பாரு, அவங்க காலு கீழே அவ்வளவு பெரிய ஹீல் ஷூ போட்டுறாங்க, செருப்பால் அடிப்பாங்க. அவங்க கல்யாணமே ஆள, நீ போய் பெண்மை வளர்ந்துபுறம்னு கேட்டா கட்சியை விட்டு வெளில வர்றாரு. அப்போ அந்த கட்சியை விட்டு வெளில வந்து தனி கட்சி தொடங்குறதா பாதிப்புக்கு. அப்ப வந்து கள்ளுக்கடை நிறைய திறக்கப்பட்டதுனால இவர் வந்து அதை எதிர்த்து காமராஜ் போராடி, இவர் சிவாஜி ஐயா எல்லாருமே சேர்ந்து கள்ளுக்கடை கூடாதுன்னு சொல்லிட்டு பேப்பர்ல அங்க பேப்பர்ல ஆண்மை இடப்புறம் பெண்மை வலதுபுறம் உதைக்கும் என்பதே வேதம்னு எழுதிட்டு அப்பாட்ட என்ன பார்த்து அந்த பேடை தூக்கி படிக்கிறாரு. அவன் அந்த சிகரெட் பேப்பர் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு நீ அதுல எழுதிக்கோ அப்படின்னு. அதுவும் பென்சில். அவர் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா படத்தையும் பாடிட்டு இருக்காரு. அவர் வந்து பிளைட்ல வந்து பாம்பேல இருந்து வர 2 மணிக்கு அங்கேயே பக்கத்துல எம்ஜிஆர் ஆபீஸ், அங்க போயிட்டு எப்படி தோற்கின் எப்படி அங்க ஒரு பாட்டு போட்டுருவாரு. பாலாஜி கிட்ட போன உடனே அங்க வந்து நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள் பாட்டு போட்டு, இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போனார் சத்திய திருநாயகன் பாடி முருகான் முடிச்சு. இவருக்கு அரசியல் ஞானமே சுத்தமா தெரியாது. இவருக்கு யாராவது திட்டணும்னா கூட அதே நீங்க வார்த்தை கொடுத்தா அதையும் போட்டு கொடுத்துருவாரு. MS விஸ்வநாதன் அவர்களுக்கு பிறந்தநாள் வரப்போகுது. சார் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எம்எஸ்வி பத்தி சொல்லும்போது எங்க அப்பாவோட நண்பன்கிறதோட எங்களுடைய குடும்பத்துல ஒருத்தர். அவர் ஒரு எப்படி ஒரு சித்தப்பா மாமா அந்த மாதிரி இருப்பாரோ அந்த மாதிரி. என்னோட சிறு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன். எங்க அப்பாவும் அவரும் ஒன்னா ஜூபிட்டர்ல ஒர்க் பண்ணாங்க 50ல. அப்ப அவர் வந்து SM சுப்பையா நாயுடு கிட்ட அவர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருந்த காலம் அது 50க்கு முன்னாடி எங்க ஒர்க்காரு. அதே மாதிரி எங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு. CR சுப்பராமன் ஒரு மியூசிக் டைரக்டர், அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது அப்ப பழக்கம். அப்படியே வந்துட்டு அவரு இதுல நம்ம போன மச்சான் திரும்பி வந்தான்னு ஒரு படம், அது நம்ம UR ஜீவரத்னம்னு ஒரு நடிகை எடுத்தாங்க அந்த படத்தை. அவரோட ஹஸ்பண்ட் பேர் வெங்கடாச்சலம்னு பேரு. அவர் வந்து ஜூபிட்டர்ல ஒர்க் பண்ணாரு. அவர் படத்துல MSV தனியா தான் ஒர்க் பண்ணார். MSV ஒரு 3-4 பாட்டு, பாண்டுரங்கன் 4 பாட்டு போட்டிருந்தாரு. ஸோ அப்படி எங்க அப்பா அதுல அசிஸ்டன்ட் டைரக்டர். எங்க அப்பாவும் KS சேதுமாதவன் அந்த காலத்துல ஒரு பெரிய மலையாள டைரக்டர் எடுத்தாரு. நாளை நமதை எடுத்தாரு. அவர் நம்மவர் எடுத்தவர். அவர் வந்து ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட், எங்க அப்பா செகண்ட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த படத்துல MSV ஐயா ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் 57ல எங்க 58ல மகளேக்கல்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அதுல விஸ்வநாதன் ராமமூர்த்தி வேலை செஞ்சாங்க. பட் அந்த படம் சரியா ரிலீஸ் ஆகல. அப்படியே எங்க அப்பா MSVயோட டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் MSV வந்து இதயத்தில் நீன்னு ஒரு படம், அதுல எல்லா சாங்ஸும் ஹிட். உறவு என்றொரு சொல்லி இருந்தாலும் ஒரு பாட்டு, அதுலதான் வாலியை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஏற்கனவே வாலி பல படங்கள்ல பாட்டு எழுதினாரு, அதெல்லாம் அது கிளிக் ஆகல. இந்த இதயத்தில் நீளும் போது இவருக்கு எப்படியா ஒரு பாட்டு கொடுங்க. MSV வந்து சரி நீ ஒரு பல்லவி எழுதி கொள்வா அப்படின்ன உடனே பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவான்னு ஒரு பாட்டு கொடுத்தாரு. அது கொடுத்த உடனே அந்த பாட்டு அப்புறம் இவர் வந்து மெட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் சரணம் எழுதினாரு.
அதுக்கப்புறம் அந்த படத்துல ஒரு பாட்டு எழுதுறதுக்கு வந்தவர் 4 பாட்டு எழுதிட்டாரு. ஸோ அப்படி அதுக்கப்புறம் உடனே அவர் அடுத்த ஸ்டேட்ல கற்பகம்ல போயிட்டு அத்தை மடி மெத்தை அடின்னு பாட்டு, அதுக்கப்புறம் நான் எம்ஜிஆர் படத்துக்கு பாடி, அப்புறம் வாலி எங்கேயோ போயிட்டார். அந்த மாதிரி அப்படி எங்க அப்பா இது பண்ண. அதுக்கப்புறம் ஒரு பீரியட்ல எங்க அப்பா வந்து கிட்ட அவர் வந்து சொன்னார், அண்ணன் நான் எம்எஸ்வி டி கே ராமூர்த்தி பிரிஞ்ச சமயத்துல, அண்ணன் இந்த மாதிரி நாங்க வந்து நான் எல்லா ராமூர்த்தி அண்ணனோட படத்தெல்லாம் நான் வாங்குறேன்னு சொல்றாங்க, நீங்க தயவு செஞ்சு உங்க படத்துல ராமூர்த்தி கொடுங்க சான்ஸ், நான் ஒர்க் பண்ணலன்னாரு. அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் தேன்மொழி. டி கே ராமூர்த்தி இசையில வந்து வெள்ளிசை மன்னர் டி கே ராமூர்த்தி. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃப்ராங்கா பேசக்கூடியவர், அவர் ஃப்ராங்கா பேசக்கூடியவர், எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப இது இனிமையா பேசக்கூடியவர். நான் நிறைய தடவை ஒரு ரெக்கார்டிங் போயிருக்கேன், பார்த்துருக்கேன். ரெக்கார்டிங் இந்த மியூசிக் வாசிக்கிற இடத்துல இவர் என்ன பண்ணார், எல்லாரும் பார்த்து வணக்கம் வணக்கம் வணக்கம்னு போட்டு வருவாரு. நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு வருவாரு. நேர உள்ளுக்குள்ள கன்சோல் ரூமுக்கு வருவாரு. அம்மா முன்னாடி உட்காந்துங்களா, யாரு அப்படின்னு யாருன்னு தெரியாம கும்பிட்டு போட்டு போவாரு. போட்ட உடனே எங்களால சிரிப்போம். இல்ல அவங்க எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்க வந்துருக்காங்க. ஐயா அப்புறம் பாருங்க, ப்ரொடியூசர் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, என்னன்னா அது ரெக்கார்டிங் நடக்கிற இடத்துல இவ்வளவு கும்பலை சேர்த்தான்னு தப்பா எடுக்க மாட்டாரு. இல்ல அவங்களை எல்லாரும் வெளில போக சொல்லுங்க பாரு. அதாவது எல்லாருக்கும் என்னன்னா இது பண்ண மாட்டாரு, டைரக்டா யாரையுமே கோச்சிக்க மாட்டாரு, எல்லாரும் போக சொல்லி சொல்லுங்க. அதே மாதிரி சரியா பாடுற வரையில் அவரு இது பண்ண மாட்டார். அவரு எப்படியாவது அவர் மைண்ட்ல என்ன நினைக்கிறோம் அதை பாடிதான் ஆகணும். நிறைய இன்சிடென்ட் சொல்வேன். அது போட்டு என்னன்னா அவரு இந்த வாணி ஜெயராம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு கேஆர் விஜயாவோட படம், சொந்த படம். இதெல்லாம் வந்து என்ன, அங்க செட்டில மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது நான் உட்காந்துட்டு இருப்பேன். நான் அப்பெல்லாம் ஸ்கூல் போயிட்டு மத்தியானம் வந்துடுவேன். ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே மியூசிக் கம்போசிஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ இவங்களோட நான் உட்காந்துருப்பேன். எல்லா படங்களும் முக்கால்வாசி படங்களுக்கு போவேன். அப்ப முதல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது முதல்ல வெளிப்படங்களை பத்தி பேசுவாங்க. அப்படி பேசும்போது அப்ப சொல்லிட்டு இருந்தாரு, ஏதோ ஒரு படத்துல கேஆர் விஜயா அம்மா படத்துல வாணிஜரம் பாடிட்டு இருந்தாங்க. இவர் வந்து குடிகாரனா பாடணும், ஏதோ பாட்டுல வரும். அதுல ஒரு இடம் வந்து அடைச்சி நீ கம்முனு கடான்னு சொல்லணும். இவர் வந்து அந்த காலத்துல மாதிரி தனித்தனி ட்ராக் கிடையாது. ரெக்கார்டிங் ரூம்ங்கிறது பாடகரும் பாடகியும் சேர்ந்துதான் பாடணும் அது. ஸோ இவர் மயக்கப்பட்டு இவர் ஒரு பக்கம் பாடுறாங்க, பக்கத்துல வாணி ஜெயராம் பாடிட்டு இருக்காங்க. வாணி ஜெயராமால அடைச்சி கம்னு கடன் இவர் மூஞ்சி பார்த்து சொல்ல முடியல. 2 டேக் ஆச்சு, 3 டேக் ஆச்சு, 7 டேக் ஆச்சு. தபாரு நீ சரியா சொல்லலைன்னா இப்ப நான் போய் தண்ணி அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்து அப்படி மிரட்டினாரா. சரியா பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாடினாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்க படத்திலே. என்னன்னா எங்க அப்பா வந்து ஒரு கசல் ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாவுக்கு. குலாம் அலி கான் ஒரு பாடகரோட கசல். அவர் வந்து ஒவ்வொரு கம்போஸ் பண்ணும்போது அது எப்படின்னா எங்க ஆபீஸ்ல நடக்கும். ஒரு ஜமக்காலம், அதுல வந்து ஒரு சொம்பு தண்ணி, வெத்தலைப்பாக்கு தட்டு, அவ்வளவுதான். எல்லாரும் கீழே உட்காந்து ஹார்மோனியம், 2-3 சேரு, நம்ம கிட்டார் வந்து பாபு வாசிக்கிறதுக்கு கிட்டாரு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஒரு மணிங்கிறது ஒரு வயலின், இப்படி ஒரு இவரெல்லாம் இந்த கோபாலகிருஷ்ணன்கள்லாம் கீழே உட்காந்து வாசிப்பாங்க. இப்படி பண்ணும்போது எங்க அப்பா என்ன சுச்சுவேஷன் என்ன அது இதுன்னு கேட்பாரு. உங்க சுச்சுவேஷனை சொல்லணும்.
அதுக்கப்புறம் டியூனை போடுவார். டியூன் போட்டதுக்கு அப்புறம் டியூன் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நம்ம இவர் கவிஞர் அழைச்சிட்டு வாலியோ அல்லது கண்ணதாசன் வச்சு பாட்டு எழுதுவார். இப்படி இருக்கும்போது எங்க அப்பா என்ன பண்ணாரு, இந்த கீழ்வானம் சிவக்கம்ல இருந்து இந்த குலாம் நலி கானோட பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி எனக்கு டியூன் ஒண்ணு. காக்கரும் சஜினி பாலின பாலமுன்னு அந்த பாட்டு, அது ரொம்ப ஃபேமஸான சாங். அதுக்கு ஒவ்வொருத்தரையும் கேட்டு இருக்காங்க. இது வரிசையா நடக்க முடியாது. இப்போ கீழ்வானம் சிவக்கம், அதுக்கப்புறம் என்ன படம், சிம்லா ஸ்பெஷலுக்கு முன்னாடி அவனவளது, இந்த மாதிரி கேட்டு இருந்தது. சிம்லா ஸ்பெஷல் போது அதே மாதிரி ஆரம்பிச்சாரு. சரி அப்படின்ட்டு இவருக்கு என்ன பண்ணாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே டியூனை போட்டு காக்கரும் சஜினி பாலின பாலம் காக்கரும் சஜினி பாலின பாலம் தகதிக்கு தந்தோம் பாடிட்டு உனக்கு மேல டியூனை போட்டாரு. எனக்காக இது போங்க அதுக்குன்னு சொன்ன உடனே எங்க அப்பா பள்ள போட தத்தி விட்டாரு. இந்த மாதிரி நிறைய அவரோட நிறைய விஷயங்கள் நான் அனுபவிச்சு ரசிச்சிருக்கேன். ஷோ சார் வருவார் எங்கேயாவது இதும்போது, அது கம்போஸ் பண்ணும்போது பேரும்பழம் படமோ என்னமோ நினைக்கிறேன். அவர் ஏதோ விஸ்வநாத் பேசிட்டு போனாரு. அப்படியே எங்க அப்பா பார்த்துட்டு, சார் இவர் காலையில எங்க வீட்டுல ஒரு பழன்னு ஜெக்குல தண்ணியும் ஒரு கேரியர்ல ஒரு 20-30 இட்லி சார் அப்படி போட்டு சவன்னு கொடுத்து அனுப்பிடுவாங்க சார். இவர் என்ன பண்றாரு, வண்டியில கிளம்பிடுவாரு. அங்கேருந்து அந்த ஜக்கு தண்ணியை பார்க்கும்போது நம்ம வீட்டுலாம் காது இருக்காது, இல்ல இந்த சொம்பு நசிங்க இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இந்த ஜக்கை பார்த்தாலே, ஏன்னா அது கேரளால அவங்க சுக்கு தண்ணி எல்லாம் போடுவாங்கிறதுனால ஒரு வாய் தண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பழப்பழம் ஜக்கு கொடுப்பாரு. எடுத்துன்னு வந்துடுவாரு. ஃபர்ஸ்ட் நேரம் அஞ்சகம் பிக்சர்ஸ் போவார். அவங்க அஞ்சகம் பிக்சர்ஸ்ல போயிட்டு, அது கருணாநிதியோட கம்பெனி, அது அமிர்தம் அவங்கெல்லாம் கலந்துது. அங்க போயிட்டு சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, நான் சொத்தா மதிக்கிறத உங்க அன்பத்தானுங்கன்னு சொல்லிட்டு மூக்காமுத்துக்கு ஒரு பாட்டு போட்டுருவாரு. அங்கே பக்கத்துல எம்ஜிஆர் ஆபீஸ், அங்க போயிட்டு எப்படை தோற்கின் எப்படை சொல்லிட்டு அங்க ஒரு பாட்டு போட்டுருவாரு. எதுக்கு போட்டுரு எதுக்கு இன்னும் தெரியாது, ஆனா போட்டுருவாரு, பாட்டு போட்டுருவாரு. போட்டு மத்தியானம் இந்த டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு அங்கேருந்து பாலாஜிக்கு கிட்ட போவார். பாலாஜி கிட்ட போன உடனே அங்க நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தான சொல்லுங்கள் பாட்டு போட்டுட்டு வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் மயிலாப்பூரத்துல விடு என்கிட்ட வருவாரு. வந்துட்டு இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது சத்திய திருநாயகன் பாடி முருகான் முடிச்சுட்டு சொன்ன உடனே அவரு பேசுவார், ஐயா ஐயா என்ன விட்டுருங்க, ஐயா என்ன விட்டுருங்க அப்படின்னு. இல்ல ஐயா விட்டுருங்க. இவருக்கு அரசியல் ஞானமே சுத்தமா தெரியாது. இவருக்கு யாராவது திட்டணும்னா கூட அதே நீங்க வார்த்தையை கொடுத்தா அதையும் போட்டு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவரு. நிறைய சொல்லிட்டேன். என்னுடைய திருமண நாள் அன்னைக்குதான் அவரோட பர்த்டே இருந்தது. அதனால நாங்க எங்க திருமண நாள் போது அதையும் சேர்த்து கொண்டாடி கோவிலுக்கும் போது அவருக்கு சேர்த்து அர்ச்சனை பண்ணுவோம். வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிடலாம். அதனால ஒரு இனிய நினைவுகள். எம்எஸ்வியோட பழகினது நிறைய பழகிறோம். அதே மாதிரி கண்ணதாசன் ஐயாவோடையும் பழகிருக்கேன். அவருக்கும் அன்னைக்கு தான் பர்த்டேன்னு. எம்எஸ்வி அக்கா அவருக்கு எப்ப பிறந்தது தெரியாது. கண்ணதாசன் ஐயா இந்த தேதியை அவரோட தம் பர்த்டே பண்ணிட்டாரு. கண்ணதாசன் ஐயாவோட பர்த்டே, அது இப்ப 100வது ஆண்டு விழா. அது
அவர் வந்து எங்க அப்பாவோட ஒரே ரூம்ல தான் இருந்தார். நம்ம இது மாடர்ன் தியேட்டர்ஸ்ல எங்க அப்பா, அவரு, சேது மாதவன் நாயர்னு அவர் வந்து எங்க அப்பா பேர் அவருக்கு முத்தையான்னு பேரு. ஓகே. அவர் சண்டமாருதம் பட்டியல்ல ஆசிரியரா இருந்தாரு. எங்க அப்பா உதவி ஆசிரியரா இருந்தாரு. நிறைய விஷயங்கள் நிறைய உங்களுக்கு உள்ள இது வந்து. அதுக்கப்புறம் எங்க அப்பா ஒரு ஆசிரியர் தான் கூப்பிடுவாரு. ஆசிரியர் தான் கூப்பிடுவாரு. மற்றவங்க எல்லாம் கவிஞர்னு கூப்பிட்டவங்க எங்க அப்பா. எனக்கும் கவிஞருக்கு என்ன ஒரு இது விஷயம்னா, ரெண்டு விஷயம் கவிஞரோட எனக்கு பேரும் புகழும்னு ஒரு படத்துக்கு பாட்டு இருந்தாரு. தானே தனக்குள் ரசிக்கின்றாள் தலைமுழுகாமல் இருக்கின்றாள்னு ஒரு கற்பிணி பெண்ணு வந்து உயர்த்தி பாடுற பாடு அது. ஹஸ்பண்ட் வந்து தம் மனைவி கர்ப்பமா இருக்காங்கிறதுனால எப்படி இருக்கணும், கர்ப்ப பெண் எப்படி இருக்கணுங்கிற பாட்டு அது. அதுல வந்து சரணத்துல வந்து ஒரு ரெண்டு லைன் இருக்கும். காலம் வரும் வரை தாயின் வயிற்றிலே கால்கள் உதைக்கிடும் நாதம்னு ஒரு லைன் வந்து சரணத்துல ஒரு லைன். அதுக்கப்புறம் 2 லைன் வந்தது. அந்த 2 லைனை விட்டுட்டு அடுத்த லைனுக்கு போயிட்டாங்க. போட்டோன்னா எம்பசி அவர் மீட்டர் பார்ப்பார் இல்லையா அந்த சரணத்துல வந்து காலம் வரும் வரை கால்கள் உதைப்பிடும் நாதம். அதுக்கப்புறம் நானா அதுக்கு லைன் இல்லை. 2 லைன் இல்லையே அப்படின்ற உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ உடனே போய் அது எழுதிட்டு வரணும். அப்பதான் ஏன்னா அன்னைக்கு ரெக்கார்டிங் அன்னைக்கு ஜேசுதாஸ் அன்னைக்கு ரெக்கார்டிங் இது. அவர் வந்து பயங்கர பிஸி. அவர் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா படத்துலையும் பாடிட்டு இருக்காரு. அவர் வந்து ஃப்ளைட்ல வந்து பாம்பேல இருந்து வர்றாரு 2 மணிக்கு. இந்த பாட்டை முடிச்சுட்டு மறுபடியும் அவர் 6 மணிக்கு இதுக்கு திருவேண்டரம் போறாரு. அந்த மாதிரி பிஸியான பாத்துங்க. ஸோ 2 மணிக்கு இவர் வந்து ஜேசுதாஸ் வந்து அந்த பாட்டை முடிச்சுடணும். அது ஏன்னா அப்புறம் அவர் ஜேசுதாஸ் காட்சி கிடைக்காது. அப்படி இருக்கிற சமயம் இவங்களும் அந்த 2 லைன் இல்ல எம்எஸ் உடனே இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுவாரு. எல்லாம் வேஸ்டா போயிடும். அதனால பயங்கர டென்ஷன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு இடத்துக்கு போகுது. ஒரு கவிஞர் வீட்டுக்கு போறது இது பண்ணுது. அதுல என்ன எடுத்து அந்த பாட்டு எழுதி அவர் அசிஸ்டன்ட் கண்ணப்பன்கிறவர் வந்து ஊர்ல இல்லை. அவர் காரைக்குடி போயிட்டாரு. அவர் எங்க இருக்காரு என்னங்க தேட முடியல. ஸோ எதாச்சும் எப்படி வரும்போது ஒவ்வொருத்தர் நாங்க ஒரு பக்கம் போகும்போது ஏவிஎம்ல ரெக்கார்டிங். அங்க ரங்கசாமின்னு ஒரு மேனேஜர் இருந்தாரு. அவர் பக்கத்துல நாராயணன் எம்எஸ்வியோட அசிஸ்டன்ட் அவர் இருந்தாரு. அவர் எப்படின்னு 5 வரலாலேயே டயல் பண்ணுவார். அப்பெல்லாம் இந்த டயலிங் போனு இந்த 4 இப்படி போட்டு டயல் பண்ணுவாரு. பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு அவங்க அந்த அவங்களுக்கு போன் கிடைச்சிரும். அந்த மாதிரி அவர் வந்து இப்பதான் நான் கவிஞரோட பேசினேன். ஐயோ நாங்க கவிஞர் தான் தேடிட்டு இருக்கோம்னு அவர் மறுபடியும் அவர் தான் போட்டு கொடுத்து பேச சொல்லி சொன்னாரு. பேச சொன்னா அவர் கவிஞர் இந்த அமுதம் பிக்சர்ஸ்ல இருந்தார். இப்போ அமுதம் பிக்சர்ஸ் கம்பெனி அதுல பாட்டு இருந்தார். அப்படின்னா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னோடனே இவங்க வந்து எங்கள்கிட்ட பேடு தூக்கிட்டு போயிட்டாங்க. லெட்டர் எழுதுற பேடு. இவர் வந்து என்ன விஷயம்னு இந்த மாதிரி 2 லைன் விட்டு போச்சு அப்படின்னு. அந்த பையன் வந்து சரி நீ அந்த சரணத்தை முதல் 2 அந்த லைனை சொல்லு நான் போடுறேன்னு சொன்ன. காலம் வரும் வரை தாயின் வயிற்றிலே கால்கள் உதைப்பது நாதம் அப்படின்னு. உடனே அவர் வந்து நான் எனக்கு அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த கூட என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன் அந்த சிகரெட் பேப்பர் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு நீ அதுல எழுதிக்கோ அப்படின்னா. அதுவும் பென்சிலை கொடுத்து எழுதிக்கணும்னு சரின்ட்டு நான் சொல்றேன். ஆண்மை இடது புறம் பெண்மை வலது புறம் உதைக்கும் என்பதே வேதம்னு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து அப்பா பெண்மை இடது புறமா ஆண்மை இடது புறமாப்பா அப்படின்னா. நீ தான் ஆண்மை இடது புறம் பெண்மை இடது புறம்ல. இல்லப்பா அப்படி சொன்ன மாதிரி தெரியலப்பா, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, நான் அவசரத்துல எழுதிட்டேன், பெண்மையா ஆண்மையா இருக்குன்னு புரியல அப்படின்னு. சரி வா உள்ள போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு. ஐயா உள்ள போய் கேட்டா அப்புறம்
அப்பா கண்ணா பின்னா திட்டுவாரு, எல்லாருக்கும் முன்னாடி அவமானம் இருக்கும், இரு நம்ம வந்து இங்க யாரையாவது கேட்டுக்கலாம்னு. எதிர்க்க பார்த்தா அங்க அப்பெல்லாம் வந்து ஏவிஎம் ஃப்ளோர், இந்த ரெக்கார்டிங் தேட்டர்ல இருந்து ஃப்ளோர் தெரியும். ஃப்ளோர் தெரியும்னா பார்த்தா அங்க வந்து ஜெயசித்ரா வந்து போட்டுட்டு வந்தது. அதோட அப்பா அவங்க சினிமா பைத்தியம் முன்னாடி படத்துல ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எனக்கு. நான் அவங்கள போய் கேட்டு வரேன். கீழே பாரு, அவங்க காலு கீழே அவ்வளோ பெரிய ஹீல் ஷூ போட்டுறாங்க, செருப்பால் அடிப்பாங்க. அவங்க கல்யாணமே ஆள, நீ போய் பெண்மை வலதுபுறம்னு கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு. யாருதான்ப்பா கேக்குது, நீ வெயிட் பண்ணு, நீ உள்ளே போய் வாயா கேட்டுட்டு நம்ம திட்டு வாங்கினாலும் பரவாயில்லையா, நம்ம சொல்லலாம், ஏன்னா இல்ல முடியாதுங்க. அப்புறம் எஸ்என் பார்வதினு ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க எங்க படத்துல நிறைய எடுத்து என்ன கண்ணே இங்க உட்காந்து இருக்கீங்க, இங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு. அக்காக்கா இந்த மாதிரி ஆண்மை இடதுபுறம் பெண்மை வலதுபுறம்னு எழுதிருக்காரு. இடதுபுறம் எது வலதுபுறம் எது, எங்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஆண்மை இடதுபுறம் பெண்மை வலதுபுறம்னு சொன்னாங்க. அப்பான்னு சொல்லிட்டு எழுதிட்டு அப்புறம் எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் பேப்பர்ல அங்க பேப்பர்ல ஆண்மை இடதுபுறம் பெண்மை வலதுபுறம் உதைக்கும் என்பதே வேதம்னு எழுதிட்டு அப்பாட்ட கொடுத்தா அவர் நேரக்க என்ன பார்த்து அந்த பேடை தூக்கி அடிக்கிறாரு. அந்த பைத்தியக்காரப்ப என்ன பண்ணிட்டான், வேதம் இருக்குல்ல, அந்த சுய விட்டுட்டான். அது ஆண்மை இடதுபுறம் ஆண்மை இடதுபுறம் பெண்மை வலதுபுறம் உதைக்கும் என்பதே பேதம்னு போயிடுத்தது. அதுக்கப்புறம் என்னடா படிச்சிருக்கீங்க நீங்கெல்லாம் என்னடா தமிழ் படிச்சிருக்கீங்கன்னு திட்ட ஆரம்பிச்சாரு. பார்த்தேன் இது ஜெயசுதாஸ். அப்ப ஜெயசுதாஸ் பாடுறதுக்கு பார்க்கணும்னு ஆசையா வந்தேன் நான். அவர் என்ன நிறைய பாட்டு பார்க்கணும்னு. சரி போடா, இன்னும் திட்டு வாங்கிட்டு இருக்கணும், அட்லீஸ்ட் காலேஜுக்கு போனா அங்க சுந்தரேசன் ஒரு லாஜிக் வருது. அவர் வந்து ஆல் ஹிந்துஸ் ஆர் வெஜிடேரியன், ஆல் கவுஸ் ஆர் ஹிந்து வெஜிடேரியன், ஆல் ஹிந்துஸ் ஆர் கவுஸ் ஏதோ சொல்லுவாரு. அது எது கேட்டு போனான்னு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து 12 பிடிச்சி விவேகானந்த காலேஜுக்கு போயிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிலாம் அவரோட கண்ணதாசனோட. அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள்லாம் அவர் எங்களுக்கு எழுதியிருக்காரு. அவர் வந்து இவ்வளவு இந்த நிமிஷம் தான் கிட்டு 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 கிட்டுன்னு எழுதிடுவாரு, மனசு வந்துருந்தா. அதே மாதிரி எனக்கு பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதுன்னு ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது அன்னைக்கு வந்து கண்ணதாசனுக்கும் கலைஞருக்கும் அப்போ ஆரம்ப காலத்துல நட்பு இருந்தாலும் நடுவுல ஒரு காமராஜோட சேர்ந்த உடனே அவங்களுக்கு ஒரு முரண்பாடு வித்தியாசம் இருந்தது. கண்ணதாசனுக்கும் கலைஞருக்கும் ஒரு கருத்து வேற்றுமை இருந்தது. இவங்க 2 பேரும் வேற கட்சியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து காங்கிரஸ் ஆதரிச்சு, காமராஜர் ஆதரிச்சு இருந்தாரு. கலைஞர் திமுக இருந்த சமயம் இவங்க என்ன 71 எலெக்ஷன். அப்ப வந்து கள்ளுக்கடை நிறைய திறக்கப்பட்டதுனால இவர் வந்து அதை எதிர்த்து காமராஜ் போராடினாரு. இவர் சிவாஜி ஐயா எல்லாருமே சேர்ந்து கள்ளுக்கடை கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. 71 எலெக்ஷன்ல கள்ளுக்கடை மூட வேண்டும், மது விலக்கு மூட வேண்டும். அதுல டிஎம்கே வெற்றி பெற்றுடுது. இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்றுட்டு எல்லாருக்கும் இது பண்றாங்க. எல்லாருக்கும் வந்து கலைஞர் என்ன பண்ணாரு, நான் கள்ளுக்கடை குறைக்கிறேன், ஆனா ஒண்ணு லிக்கர் வந்து சப்ளை பண்ற கடைகள், மது கடைகளுக்கு வந்து இது வாங்கணும், கையெழுத்து வாங்கணும், அப்புறம் லைசன்ஸ் வாங்கணும், எல்லாரும் டாக்டர் 10th சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுல வந்து என்ன பண்ணாரு, நான் கேள்விப்பட்டது, அவங்க பலர் சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன், இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. அதுல வந்து இவருக்கு யார் யார் வந்து இதுக்கு மது கூடாது, மது விலக்கு வேணும் கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து லைசன்ஸை கொடுக்காது. இவங்களுக்கு வந்து பாட்டில் கிடைக்கல,
ம். அப்புறம் ஏதோ அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாரு. ஓகே. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தது. அதனால அப்பதான் நிறைய பாடல்கள் இந்த மாதிரி எழுதியிருக்க. 2 மனம் வேண்டும், குடிக்க மனம் இருந்தாலும் அப்படி இல்லை, இந்த மாதிரியே பாடல்கள் எழுதலான்னு சொல்லுவாங்க. பட் அதுல எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்துல பட் நான் அளவா தான் குடிப்பாரு அவர் காதலி. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு பீரியட்ல என்ன ஆச்சு, எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு வெளில வர்றாரு. கட்சியை விட்டு வெளில வர்றாரு. அப்போ அந்த கட்சியை விட்டு வெளில வந்து தனி கட்சி தொடங்குறதா மாதிரி இருக்கு. அப்ப பேப்பர்ல நியூஸ் வருது, மாலை முரசோ இது வந்து வருது ஈவினிங் சமயத்துல. இவர் வந்து கம்போசிங் உட்கார்ந்து இருக்காரு. மாலை மார்க்ஸ்ல மத்தியானம் ஏதோ ஒரு பேப்பர்ல வருது. இவர் அதை படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப எங்க அப்பா சிச்சுவேஷன் சொன்னாரு. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு சொன்னது கருடா சௌக்கியமா. கலைஞரும் கண்ணதாசன் நண்பர்கள், ஆரம்ப காலத்து நண்பர்கள். அதனால பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கட்டது கருடா சௌக்கியமானு. அதனால இவர் வந்து பரமசிவன் கலைஞரை பார்த்து கேட்கிற கருடா சௌக்கியமான. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம் என்று அவர் பதில் சொல்றாரு. அதாவது கட்சி விட்டு வெளில போறாரு. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அதுக்கப்புறம் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி கொண்டால் நிழலும் கூட மிதிக்கும். இவரை இது பண்ண. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு மதியாதா தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பாடிட்டு ஃபுல்லா அந்த சாங்ல வந்து இந்த சிச்சுவேஷனை வச்சு எழுதிட்டாரு. இது எங்களுக்கு இது சிரிப்பு. இது கேட்டோம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் நாங்க அப்பவே பேசுவோம்ல, ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பேசி எழுதலாம் சிரிச்சிருந்தோம். நான் அந்த பாட்டை இது பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவர் கண்ணடிப்பாரு. அதில் அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இந்த மாதிரிலாம் எல்லாமே இந்த மாதிரி கலாட்டவா இருந்திருக்கு. இதெல்லாம் நாங்கள அனுபவிச்சிருக்கோம். இதுன்னு இந்த நிறைய பாடல்கள் எங்களுக்கு நிறைய எழுதியிருக்காரு, எல்லாம் இது பண்ணிருக்காரு. நல்ல ஒரு இனிமையான அது தருணமா இருந்தது எங்களுக்கு. அந்த அந்த பீரியட் கோல்டன் பீரியட் எங்களுக்கு. எம்.எஸ். விஸ்வநாதன், கண்ணதாசன், வாலி எல்லாமே. ஆமா, வாலியோட காரன் நான் தான் உடைச்சேன் சின்ன வயசுல. வண்டி எடுத்துட்டு போய் எடுத்து அவர் கார்ல ஏறணும்னு. சரி, இப்படி எல்லாம் நிறைய ஒரு இது. இறுதியா ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களோட முடிச்சிடலாம். ஓகே சார். எம்எஸ்வி அதான் எம்எஸ்வி ஐயாவுக்கு அவரோட எம்எஸ்வி ஐயாவுக்கும் கண்ணதாசன் ஐயாவுக்கும் கண்ணதாசன் ஐயாவுக்கு நூற்றாண்டு விழா அது சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எம்எஸ்வி ஐயா அவர் எங்க இருந்தாலும் எந்த மறுபிறவி உண்டு என்று சொல்லக்கூடாது. அவர் எப்ப இப்படி உண்டுங்கிற இந்து சாஸ்திரம் சொல்றது. அவரோட நினைவு என்னைக்கும் மறைவாது. ரொம்ப அவரோட பழகினால் இனிய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.